ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமியோட இந்த ஒரு வீடியோ தான் இப்ப பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. டைரக்டர் மணிரத்னம் அவர்களுடைய ஓகே கண்மணி படத்துல ஆக்டர் துல்கர் சல்மானோட கொலி கேரக்டர்ல நடிச்சது மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமி. இதை தொடர்ந்து இவங்களுக்கு படங்கள்ல வாய்ப்பு கிடைக்காததுனால மாடலிங்லயே திருப்பியும் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் 2021 குக் வித் கோமாளி சீசன் 2ல கலந்துகிட்டு 4வது ரன்னர் அப்பரா வந்தது தொடர்ந்து ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாம மக்கள் பலருக்குமே பரிச்சயமான ஒரு முகமா மாறி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாய்சேகர் படத்துல ஆக்டர் சதீஷ்க்கு பேரா நடிச்சது மூலமா ஹீரோயினா அறிமுகமாகி மலையாளம் தமிழ்னு இப்படி பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சு அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி நடிக்க ஆரம்பிச்சிருந்த நேரத்துல அவங்களுடைய அம்மா திடீர்னு இறந்து போயிருந்தாங்க. இதனால பவித்ரா லட்சுமி பயங்கரமான சோகத்துக்குள்ளாகி கொஞ்ச நாளைக்கு தன்னை ஐசோலேட் பண்ணியிருந்தாங்க. சோ பல மாசங்களா படமே நடிக்காம இருந்த பவித்ரா லட்சுமிக்கு போன வருஷம் தான் கடைசியா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் மெட்ராஸ் என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகி இருந்தது. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமியோட வீடியோ ஒன்னு ரீசெண்டா சோஷியல் மீடியால ரிலீஸ் ஆகி அவங்க ஃபேன்ஸ் பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஆக்சுவலா ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமி சமீபத்துல யார் அவள் அப்படின்ற ஒரு ஆல்பம் வீடியோ சாங்ல நடிச்சிருக்காங்க. சோ அந்த வீடியோ சாங் சம்பந்தப்பட்ட மேக்கிங் வீடியோ ஒன்னும் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்தது. அதுல ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமி ரொம்ப ஒல்லியா ஆள் அடையாளமே தெரியாம போய் இது நம்ம பவித்ரா லட்சுமியானு கேள்வி கேட்கிற அளவுக்கு காட்சி அளிச்சிருக்காங்க. இதை பார்த்து அவங்க ஃபேன்ஸ் பலரும் ஷாக் ஆகி உண்மையிலேயே இது நீங்க தானா, ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டீங்க, ஃபேஸ்லாம் வாடி போச்சு, என்னாச்சு உங்களுக்கு, நல்லா தானே இருந்தீங்க, வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்களா, இல்ல உங்க பாடியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி இப்படி பலவிதமான கேள்விகள் அடுக்கடுக்கா கேட்கப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தது. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமி தனக்கு என்னாச்சுன்றதை பத்தி சில கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுத்தது மூலமா சொல்லியிருக்காங்க. அதாவது தனக்கு உடம்பு சரியில்லைனோ அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கணும், சீக்கிரமே சரியாகி திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமி ஏதோ உடல்நல பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஆனா அது எதனாலன்றது தெரியல. சீக்கிரமே சரியாகி வந்துட்டு இதை பத்தி பேசி விளக்கம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமியா உங்கள யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.